அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை பசும்பொன் தேசிய கழக தலைவர் திரு என் ஜோதி முத்துராமலிங்க தேவர் மற்றும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் டாவூடி போரா ஜமாத் டிரஸ்டின் செயலாளர் ஜனாப் ஷேக் ஷோயப் பாய் ரங்வாலா மற்றும் முக்கிய நிர்வாகிகளும் மதுரை ஆதீனம் ஆகியோரும் நேரில் சந்தித்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தங்களின் முழு ஆதரவை தெரிவித்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தல் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை பசும்பொன் தேசிய கழக தலைவர் திரு என் ஜோதி முத்துராமலிங்க தேவர் தலைமையில் அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு ஏ பாலசுப்ரமணியன், சிறுபான்மை பிரிவு தலைவர் திரு ஜிஇஎஸ் நியாமத், மருத்துவ அணி தலைவர் டாக்டர் எஸ் கோபிநாத், சென்னை மாவட்ட தலைவர் திரு பசும்பொன் கண்ணன் ஆகியோர் நேரில் சந்தித்து அஇஅதிமுகவுக்கு சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்தனர். அதற்கு கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். பசும்பொன் தேசிய கழகம் இதுவரை 18 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு வருகிறது. இந்த தேர்தலையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு கொடுத்து 234 தொகுதியிலையும் அம்மாவுடைய வெற்றிக்காக, குறிப்பாக தென் மாவட்டத்திலுடைய நாங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சென்னை டாவூடி போரா ஜமாத் டிரஸ்டின் செயலாளர் ஜனாப் ஷேக் ஷோயப் பாய் ரங்வாலா, ஜனாப் ஷேக் பிரோஸ் பாய் வன்னகர்வால், இணைச் செயலாளர் திரு ஷபீர் பாய் ஹரர்வாலா, திரு நோமன் பாய் மில்வாலா, திரு குரேஷ் பாய் தேகாம் வாலா, திரு யூசப் பாய் உதய்பூர் வாலா மற்றும் திரு சோகர் பாய் ரங்வாலா ஆகியோர் நேரில் சந்தித்து அஇஅதிமுகவுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் தங்கள் அமைப்பின் ஆதரவை தெரிவித்தனர். அதற்கு கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். Our respect to Madam and wish her all the best for the coming election, and we wish her that she'll come back as the Chief Minister. And the reason for our coming was to thank her for arranging a place for Kabristan for us, which we have been looking for the last 40 years. And it was with great difficulty we were managing so long, and within 6 months when we made a request and the place was allotted in consultation with the Corporation of Chennai, and we wish again Madam very best for the coming election, and we are always with her. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தல் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை மதுரை ஆதீனம் நேரில் சந்தித்து அஇஅதிமுகவுக்கு தமது மனப்பூர்வமான ஆதரவை தெரிவித்ததோடு கழக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். அதற்கு கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இச்சந்திப்பின் போது மதுரை ஆதீனத்துடன் இளைய ஆதீனம் மற்றும் ஆதீனத்தின் முதன்மை செயலாளர் திரு எம் பாலசுப்ரமணியன் ஆகியோர் உடன் இருந்தனர். நம்முடைய தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சந்தித்து ஆசைகளை தெரிவித்தோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு இருக்கிறார், தெய்வீகம் உங்களோடு இருக்கிறது, விநாயகப் பெருமான் உங்களோடு இருக்கிறார், வெற்றி நமதே.